இப்போ எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்லாம் நெத்திலி கருவாடு. இது எப்படி பண்ணுறாங்கன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? கழுவி மசாலா போட்டுருவீங்களா? என்னென்ன மசாலா போடுவீங்க? மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வேற உப்பு லைட்டாக கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். போட்டு பதம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவீங்க. இப்போ நம்ம தேவையான அளவு அதில் போட்டுக்கணுமா? அடுத்து என்ன பண்ணுவீங்க? வாங்க போடுங்க. என்ன போட்டு என்ன காஞ்சதுக்கு அப்புறம் அதில் போதும் போதும், கம்மியாகவே போடுங்க. ரொம்ப தின்னு சோம்பேறி ஆயிரப்போ. இதை போட்டு இப்போ வறுக்கணுமா? போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகமாக இருக்கணும், ஏன்னா வறுத்தா 4 நாள் தான் வரும். கரெக்டா? போதும், மூடி வச்சுருங்க. இதில் என்ன பண்ணுவீங்க? எண்ணெய் ஊற்றும். போடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டிஷ் வந்து இந்த நெத்திலி கருவாடு. நீங்கள் வந்து என்ன தான் சிக்கன், மட்டன், ஃபிஷ் நீங்கள் அது சாப்பிட்டாலுமே இதோட டேஸ்ட் வந்து அடிச்சுக்க முடியாது. அப்படி ஒரு பிரமாதமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரையாக ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயை ஊற்றிட்டாங்க. நெத்திலி கருவாடுலாம் எங்கள் வீட்டில் ஆக்கிற மாதிரிலாம் எங்கேயுமே இருக்காது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் எங்கள் வீட்டில் வந்து வெங்காய புளிக்குழம்பா, அதுக்கு இதுக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன். வெங்காயம் புளிக்குழம்பு, முட்டை வச்சு போட்டு அடுத்து என்ன சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட்லாம், இது ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். நிறைய ஆக்கினாங்கன்னா நான் மோர் போட்டு சாப்பிடுவேன். அப்படியே மோருக்கு அவ்வளோ ஒரு, நானும் நிறைய ஊர் நிறைய நாடு டிஷ்ஷெல்லாம் சாப்பிட்ருக்கேன். பட்டு இதை வந்து பீட் பண்ண முடியாது. பட் ஆனால் மேண்டிட்டரி ஆகணும், அது நல்லா கொஞ்சம் வறுக்கணும். இதையும் பார்க்க அந்த ஸ்மெல்லுக்கே அப்படி இழுக்கும் ஆளை. அப்படி ஒரு டேஸ்ட்டில் இது ஆக்கிறப்பே எங்கள் நன்னிமா வந்து அன்போடு ஆக்குவாங்க. என்ன சொல்கிறீங்க? சொல்லுங்கள், நீங்கள் எதுவும் சொல்கிறீங்களா? இந்த 5 பாசத்தோட. சரி, இது ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம், அவளுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், அப்படியே ஃப்ரை ஆகி வந்துருச்சு பாருங்க. எண்ணெய் மேலே வந்துருச்சு. எண்ணெய் மேலே கொஞ்சம் ஊற்றுறாங்க, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனாங்க. வந்துருச்சு. வாடையே அப்படியே மூக்க தொலைக்கும் அப்படியே. அம்மாவுக்கு வெஜ்ஜு இது வந்துட்டு அதான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். இது அந்த மீன் கருகி எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணுற ஒரே டிஷ் வந்து நெத்திலி கருவாடு தான். இந்த மசாலாவோட இங்கே வருது பாருங்க மசாலா, இதை போட்டு பிரட்டி நான் சோறுலாம் சாப்பிடுவேன். அப்படி ஒரு டேஸ்ட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி பண்ணுன்னு தெரியலனா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.